ஸோ எஸ் கைஸ் இப்போதைக்கு கரண்ட்டாக நம்ம வைப்பர் ராண்டி ஆட்டன் அண்ட் ஆல்சோ இன்னொரு எக்ஸ்பர்டட் நேமோட ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அது என்ன கதைன்றதை பார்ப்போம். இன்னும் கரண்ட்டாக 24 hours கூட வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் நைட் ஒன்க்காக இல்லை. ஸோ இப்போதைக்கு கண்ட நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக பெரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ கைஸ் ஓவராலாக நம்ம அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்மர்ஸ்லாம் 2026 ஸ்டேஜ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஒரு சில பிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி இருக்காங்க. ஸோ ராவலி ரீசெண்ட் டேஸை விட வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஸ்டேஜ் ரொம்ப பெட்டராகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பெரிய ஸ்டேஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பியிருக்காங்க, பெரிய ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்கன்ற போது பரவாயில்ல, நல்லா தான். ரெண்டாவது சம்மர்ஸ்லாமோட டிக்கெட் சேல்ஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சல. ஸோ இப்போக்கி கரண்ட் டிக்கெட் சேல்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ரிசல்ட் டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போக்கி கரண்ட்டாக நைட் ஒன்க்காக WWE எத்தனை டிக்கெட் சோல் பண்ணியிருக்காங்கன்னா 36,600 ப்ளஸ் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்கதா இப்போக்கி கரண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இதுவே நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33,700 டிக்கெட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் டூவை விட நைட் ஒனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிக டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆயிருக்கு. ஸோ பிராக் லெஸ்னரோட ஃபேக்டர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிராக் லெஸ்னர் ஹோம் டவுனில் நடக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ இது லாஸ்ட் மேட்சாக ஹிண்ட் பண்ணுற நிலையில் இப்போ வரைக்கும் கரண்ட் அந்த டிக்கெட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பட் கைஸ் WWE ஸ்டில் நவ் பிலீவ் பண்ணுறாங்க பிராக் லெஸ்னர் WWE இருக்க போறாருன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில இன்சைடர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பிராக் லெஸ்னர் இந்த மேட்ச்க்கு அப்புறமா ரெஸ்ட் எடுக்க போறாங்க. கண்டிப்பாக இதில் ஒபாஃபெமே வின் பண்ணுவாராமா. ஒபாஃபெமே வின் பண்ணதுக்கு அப்புறமா பிராக் லெஸ்னர் ஒரு சின்ன டைம் பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமா ரெஸ்ல்மேனியா 43 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆவாருன்றதை ஒரு நிறைய இன்சைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருந்தாரு. ஸோ பிராக் லெஸ்னர் ரிட்டையர் ஆகிறது அவர் கையில் தான் இருக்குது, அவர் சண்டை போகிறதும் அவர் கையில் தான் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ கைஸ் நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸோட அப்கமிங் ஷெடியூலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் சம்மர்ஸ்லாமில் அப்பியரன்ஸ் கொடுக்க போறாருல. ஸோ சம்மர்ஸ்லாம் முடிஞ்சு அடுத்த ராவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போறாரு. அண்ட் ஆல்சோ 18ஆம் தேதி நடக்க போகிற ரா எபிசோடுக்குமே வரப்போறாரு. 28ஆம் தேதி நடக்க போகிற ரா எபிசோடுக்குமே வரப்போறாரு. 28ஆம் தேதி நடக்க போகிற ரா எபிசோடு கூடவே ஸ்மாக் டவுன் டேப் போடுற நிலையில் ஸோ இப்போதைக்கு கரண்டாக ரோமன் ரெயின்ஸ் வரதான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடக்க போகிற ரா எபிசோடுக்குமே வரப்போறாரு. அண்ட் ஆல்சோ அக்டோபர் 6ஆம் தேதி நடக்க போகிற ரா எபிசோடுக்குமே வரப்போறாரு. அக்டோபர் 11 வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் நடக்குதுல. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய OTC வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அப்கமிங் ஷெடியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் இந்த வருஷம் மணி இந்த பேங்க்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போறாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாளாக தான் நம்ம WWE பேக் ஸ்டேஜ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போதைக்கு கண்ட பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரெஷர் போய்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் ரா நடந்திருக்கும்ல. ஸோ அந்த லாஸ்ட் வீக் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துருந்துச்சுன்னா, ஸோ ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆயிருந்துச்சு. குறிப்பாக அந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூட் டேமில் வந்து நடந்துருச்சுல. குறிப்பாக வந்து அந்த ஒவாஃபெமியோட செக்மெண்ட்ஸ்லாம் ஒரு சில விஷயங்கள் பாட்ச் ஆயிருக்கு. ஏன்னா மைக்ரோஃபோன் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அண்ட் ஆல்சோ டேனுசன் அண்ட் ஜோஎன்ட்ரியோட செக்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்பிளேஸ்ட் ஆயிருக்கும். அதில் வந்து ரியான் கார்சியான்ற ஒரு செலிபிரிட்டி இன்டர்ஃபென்ஸ் பண்ணியிருப்பார்ல. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாததுன்றனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர பேக்லாஷ் வந்துருச்சாமா. அதனால WWE சைட்லேருந்து இப்போ வரைக்கும் கண்ட பயங்கர ப்ரெஷர் போய்கிட்டு இருக்கதா இப்போ வரைக்கும் கண்டா நமக்கு ரெஸ்ல் வாட்ச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை ஃபைட்ஃபுல் செலக்ட்மே எக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட அப்டேட்டில் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவனுங்க எப்போ தான் அந்த செலிபிரிட்டி கான்செப்டை விட போகிறானுங்கன்றது தெரியல. ஸோ மெயின் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கண்டா நம்ம டேனுசன் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக டேனுசன் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் பேப்பரிஸ் எல்லாத்துக்குமே புஷ் பண்ண போகிறதா நியூஸஸ் எல்லாமே வந்திருக்கு. செல்ஃப் மேட் ப்ரோன்றவங்க நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டேனுசனை இதுக்கு அப்புறமா ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண போகிறாங்களாமா. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஷோஸில் அவர் வருவார். பட் இருந்தாலும் இன்டர்நேஷனல் பேப்பரிஸ் மட்டும் இல்லாமல் எல்லா பேப்பரிஸ்க்குமே டேனுசனை வின் பண்ண கொண்டு வரணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருக்கதா ஒரு சில செய்திகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அவருடைய அந்த செக்மெண்ட்ஸ்லாம் நல்லா என்டர்டைனிங்காக இருக்கிறனால WWE இதை புஷ் பண்ணுறாங்க போல. ஸோ இதுக்கப்புறமா மெயின் அப்டேட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம சம்மர்ஸ்லாம் 2026 ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். சம்மர்ஸ்லாமோடைய டே 1 ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக சம்மர்ஸ்லாமோடைய ஒரு சில பெட்டிங்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் டே 1 டே 2 உடைய மெயின் ஈவெண்ட் ரிலேட்டட் பெட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா CM Punk vs கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனான கோடி ரோட்ஸ் தான் சாம்பியனான CM Punk தான் பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெட்டிங் ஆர்ட்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக பெட்டில் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, CM Punk தான் கரண்ட் ஃபேவரட்டியாக இருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சம்மர்ஸ்லாமோடைய டே 2ல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் vs செத் ராலின்ஸ்க்கான WWE வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுதுன்றதை சொல்லியிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனான ரோமன் ரெயின்ஸை ரிட்டைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காருன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுது. ரெண்டாவது மெயின் அப்டேட்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போறாருன்ற ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. கூடவே இன்னொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கூட அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா,
ஸோ ரேண்டி ஆர்டன் அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிடுவார். நெக்ஸ்ட் வீக்குள்ளே ரிட்டர்ன் ஆயிடுவாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேண்டி ஆர்டன் ரிட்டர்ன் சம்மர்ஸ்லாம் இல்லைன்னா அடுத்த வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்ன்றதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்மர்ஸ்லாமில் பண்ணால் தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்டோரி ஹிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சம்மர்ஸ்லாம்னா நம்ம ரேண்டி ஆர்டனை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொருத்தருடைய பேரே அடிப்படுது. அவர் வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய கெவின் ஓவன்ஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அடி வாங்குது. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கெவின் ஓவன்ஸ் ரிட்டர்ன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவருமே நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாருன்றதை சொல்லியிருக்காங்க. சேம் வார்னர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்ம கெவின் ஓவன்ஸ் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த மினசோட்டா ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதை ஃபைட்ஃபுல் செலக்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கூட அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக மினசோட்டாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காராமா. இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாக அவர் தான் எங்கே தான் இருக்க போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தா அந்த நெக் இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கெவின் ஓவன்ஸ் எப்போ வருவாருன்ற மாதிரி வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட போயிருக்கனால இப்போ வரைக்கும் கரெக்டாக கெவின் ஓவன்ஸோட ரிட்டர்ன் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் நான் அந்த சமிசன் வர்சஸ் ஃபின்பலர் மேட்ச்சில் தான் இன்டர்ஃபென்ஸ் பண்ண வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கெவின் ஓவன்ஸையும் ரேண்டி ஆர்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ரிட்டர்ன் பண்ண வச்சா நல்லா இருக்குமான்றது எனக்கு தெரியல. பட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் டபிள்யூடி அப்படி பண்ணுவாங்களான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்ம வைப்பர் ரேண்டி ஆர்டன் நல்லா கெவின் ஓவன்ஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கும். நியூ மார்க்கான நம்ம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா